ஓகே. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்னல் ஹம்துலில்லாஹ் நஹ்மதுஹு வ நஸ்தஈனுஹு வ நஸ்தக்ஃபிருஹு வ நஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வ மின் ஸய்யிஆத்தி அஅமாலினா. மை யஹ்திஹில்லாஹு ஃபலா முதில்ல லஹு வ மை யுضلل ஃபலா ஹாதிய லஹு. வ அஷ்ஹது அன் லா இலாஹா இல்லல்லாஹ் வஹ்தஹு லா ஷரீக லஹு வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு. யா அய்யுஹன் நாஸ் இத்தகு ரப்பக்கும் அல்லதி ஹலகக்கும் மின் நஃப்ஸி வாஹிதா வ ஹலக மின்ஹா ஸௌஜஹா வ பஸ்ஸ மின்ஹுமா ரிஜாலன் கஸீரன் வ நிஸாஅ வத்தகுல்லாஹ அல்லதி தஸ்அலூன பிஹி வல் அர்ஹாம் இன்னல்லாஹ கான அலைக்கும் ரகீபா. யா அய்யுஹல்லதீன ஆமனு தக்குல்லாஹ ஹக்க துகாத்தி வ லா தமூதுன்ன இல்லா வ அன்தும் முஸ்லிமூன். யா அய்யுஹல்லதீன ஆமனு தக்குல்லாஹ வ கூலு கௌலன் ஸதீதா யுஸ்லிஹ் லக்கும் அஅமாலக்கும் யக்ஃபிர் லக்கும் துனூபக்கும் வ மை யத்திஇல்லாஹ வ ரசூலஹு ஃபக்கத் ஃபாஸ ஃபௌஸன் அதீமா. அம்மா பஅத். قال رسول صلى الله عليه وسلم إن أصدق الحديث كتاب الله وأحسن الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ்வுடைய மாபெரும் கிருபையினால் இந்த மார்க்க சபையில் நாம் ஒன்று சேர்ந்திருக்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ். அல் குர்ஆன் வசனங்களும் அருளப்பட்ட காரணங்கள் என்ற தலைப்பின் கீழ் நாம் பல செய்திகளை அறிந்து வருகிறோம். அதன் வழியில் இன்று நாம் பார்க்கக்கூடிய வசனம் என்னவென்றால் சூரத்துல் ஆலி இம்ரான் 3வது அத்தியாயம் 173வது வசனம். இறை மறுப்பாளர்கள் சொல்வார்கள், அவர்கள் ஒன்று கூடியிருக்கிறார்கள் உங்களை அழிப்பதற்காக என்று இறை மறுப்பாளர் இறை நம்பிக்கையாளர்கள் சொல்லும்போது அவர்களுக்கு ஈமான் அதிகரிக்கும். அப்போது அவர்கள் சொல்வார்கள், வகாலு ஹஸ்புன் அல்லாஹு நிஅமல் வக்கீல், அல்லாஹ் எங்களுக்கு போதுமானவன் என்று அவர்கள் சொல்வார்கள். இதற்கு பின்னணியாக இருக்கக்கூடிய ஹதீஸ்களையும் வரலாற்று சான்றுகளை நம்ம பார்த்தால் என்றால், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் கலீலுல்லா அல்லாஹ்வுடைய உற்ற நண்பர். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் காலத்தில் வாழ்ந்த அரசர் இப்ராஹிம் நபி ஏகத்துவத்தை எடுத்து வைக்கும்போது இவரை இப்படி விடக்கூடாது, இவரை இப்படி விட்டால் நாம் வணங்கக்கூடிய கடவுளை இல்லை என்று சொல்லிவிடுவார் என்று சொல்லி ஒரு பெரிய நெருப்பு குன்றத்தை ஏற்படுத்துகிறார். பெரிய நெருப்பு குன்றத்தை ஏற்படுத்தி இப்ராஹிம் நபியை அந்த நெருப்பு குன்றத்தில் வீசுகிறார். அப்போது இப்ராஹிம் நபி சொன்ன வார்த்தை என்னவென்றால், ஹஸ்புன் அல்லாஹ் ஹஸ்புன் அல்லாஹ் வ நிஅமல் வக்கீல், அல்லாஹ் எனக்கு போதுமானவன் அப்படி என்று இப்ராஹிம் நபி சொன்னார். அப்படி என்று சொன்ன உடனே அல்லாஹ் சொல்கிறான், குல்னா யா நாரன் ருக்கூனி, நெருப்பே இப்ராஹிம் நபிக்கு பருதாக சலாமாக இரு என்று அந்த அல்லாஹ் நெருப்புக்கு கட்டளையிடுகிறான். எப்படி? பருதாக சலாமாக இரு என்று நெருப்புக்கு அல்லாஹ் கட்டளையிடுகிறான். பருதுனா ரொம்ப வெப்பமும் இல்லாமல் ரொம்ப குளிர்ச்சி இல்லாமல் ஒரு சமநிலையாக இருக்கக்கூடிய, ஒரு மனிதன் தாங்கக்கூடிய வெப்பத்தில் இருக்கக்கூடிய ஒரு சமநிலைக்கு இப்ராஹிமுக்கு நீங்கள் நபிக்கு ஆயிடு என்று அல்லாஹ் கட்டளையிடான். அதுவும் எப்படி? சலாமாக. பொதுவாக ஒரு மனிதன் நெருப்பு குண்டத்தில் வீசப்படும் போது என்ன நினைப்பான்? எப்படியாவது உயிர் தப்பித்தால் போதும் என்று தான் ஒரு மனிதன் நினைப்பான். ஆனால் இப்ராஹிம் நபி அந்த உயிர் போகும் தருணத்தில் கூட நாம் நெருப்பில் வீசப்பட்டால் பொசுக்கி விடுவோம் என்றும் தெரிந்து கூட அல்லாஹ்விடத்தில் பிரார்த்தித்தார்கள், ஹஸ்புன் அல்லாஹ். இதை தொட்டு வரக்கூடிய ஹதீஸ் பார்த்தால் அப்துல்லா இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறார்கள், உஹது போர்க்களத்தில் எல்லோருக்கும் தெரிந்த செய்திதான், பெரிய முஸ்லீம் படை பெரிய சேதத்தை அடைந்தது. அப்போது காஃபிர்கள் முஸ்லீம்களை அடித்தார்கள் என்று பல செய்திகள் வரும். அதன் பிறகு மதீனாவில் இருக்கக்கூடிய காஃபிர்கள், முனாஃபிகள் அல்லாஹ் அந்த இஸ்லாமிய படையில் சொல்கிறார்கள், அவர்கள் படை திரண்டு வருகிறார்கள், பெரிய படையாக வந்து கொண்டிருக்கிறார்கள், நீங்கள் அவங்களை பயந்து கொள்ளுங்கள் என்று அந்த மதீனாவில் இருக்கக்கூடிய முனாஃபிகள், இரட்டை வடப்படக்கூடிய சொல்கிறார்கள். அப்போது இஸ்லாமிய படைகளுக்கு இன்னும் ஈமான் அதிகரித்தது. ஒரு விஷயம் சொல்கிறாங்க, உங்களை கொல்ல போகிறாங்க, உங்களை அழிக்கிறதுக்கு ஒரு கூட்டம் வந்துட்டு இருக்க சொல்கிற பட்சத்திலேயே அவங்க சொல்கிறாங்க, அவங்க ஈமான் அதிகரிச்சுது. அவங்களும் சொன்னார்கள், ஹஸ்புன் அல்லாஹ் வ நிஅமல் வக்கீல்,
இது நாம் பார்க்கக்கூடியது என்னவென்றால் கலீலுல்லா அல்லாஹ்வுடைய உற்ற நண்பர் இப்ராஹிம் நபி இடத்துல இருந்த செய்தியை பார்த்தாலும் சரி, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்துல இருந்தும் நம்ம படிப்பினை பெற்றாலும் சரி, அவள் இருவருமே அவள் உயிர் போகும் தருணத்தில் கூட ஒருவர் நெருப்பில் வீசப்படுகிறார், அவர் அப்போதும் சொல்கிறார் ஹஸ்புன் அல்லாஹ், ஒருவங்களை அழிக்கப் போகிறார்கள் என்ற ஒரு செய்தியை ஒரு முனாஃபிக்கள் பரப்பி விடுகிறார்கள். அப்போதும் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன செய்தியும் ஹஸ்புன் அல்லாஹ் என்றுதான் அல்லாஹ் சொன்னார்கள். அல்லாஹ் மீது தவக்குல் வைத்தார்கள், அல்லாஹ் மீது நம்பிக்கை வைத்தார்கள். இது நாம் பெறக்கூடிய படிப்பினை என்றால், நாம் பல பிரச்சனைகளை சந்தித்து வருகிறோம். சிலர் கடனினால் அவதிப்பட்டு வருவோம். ஒரு சிலருக்கு அதிக கடன் இருக்கும், ஆனால் அவருக்கு மன உடைந்து இருப்பார்கள். சிலர் அந்த கடனை அடிப்பதற்காக வெளிநாடு செல்லக்கூடியவர்கள் இருக்கிறார்கள். சிலர் பொருளாதாரத்தை ஈட்டுவதற்காக கூலி வேலை பார்க்கக்கூடியவர்கள் இருக்கிறார்கள். அப்படி இருக்கக்கூடியவர்களுக்கு சில மன துன்பங்கள் இருக்க தான் செய்யும். ஒரு சிலர் தான் பிள்ளை இப்போது தான் பிறந்திருக்கும், பிறந்து 3 நாள் தான் இருக்கும், 1 வாரம் தான் இருக்கும். இருக்க பட்சத்திலே அவர்கள் என்ன செய்வார்கள் என்றால், வெளிநாடு செல்லக்கூடிய சூழ்நிலை, பொருளாதார நெருக்கடி என்ற சூழ்நிலையில் அவர்கள் போய்விடுவார்கள். போன பட்சத்தில் திரும்பி வர முடியாத சூழ்நிலையில் இருப்பார்கள். 1 வருடமாகும், 2 வருடமாகும், 3 வருடமாகும். அல்லாஹ்விடத்தில் மன்றாடி பிரார்த்திப்பார்கள், இறைவா, நான் என் பிள்ளை பிறந்த போது நான் இங்கே வந்தேன், ஆனால் இன்னும் என்னால் ஊருக்கு போய் என் பிள்ளை அந்த பிள்ளையோட பொன் சிறுவை என்னால் பார்க்க முடியல. 3 வருஷம் ஆயிடுச்சு, என்னால் அந்த கடனை அடைக்க முடியல. நான் பிள்ளைய பிறந்த பட்சத்தில் பார்த்தேன், இன்னும் என்னால் பார்க்க முடியல, எனக்கு அந்த கடனை அடைச்சிடுயா அல்லாஹ் என்று சொல்லக்கூடிய மக்கள் நிறைய பேர் இருக்காங்க. அப்போது நம் மனதில் ஏற்படக்கூடிய விஷயம் ஹஸ்புன் அல்லாஹ். சிலர் தாயை இழந்திருப்பார்கள். சிறு வயதாக இருக்கும்போது அந்த தாய் அவர்களை கஷ்டப்பட்டு சிரமத்துக்கு மேல் சிரமப்பட்டு அவளை வளர்த்துருப்பாங்க. வீட்டிற்கு உணவே இருந்திருக்காது. பக்கத்து வீட்டில் உணவு வாங்கி, இல்லை எதிர்த்த வீட்டில் உணவு வாங்கி, இல்லை உற்றவர்கள் யார்கிட்டயா உணவு வாங்கி கொடுத்து தான் பையனுக்கு பசி ஆட்பதற்காக தான் தாய் போராடி இருப்பாள். இல்லை ஒரு கூலி வேலையை செய்து தான் பிள்ளையை சாப்பாடுக்காண்டி ஏதாவது ஒரு வருமானத்தை ஈட்டியிருப்பாள். ஆனால் இப்போது அந்த தாய் நம்மளோட இருக்க மாட்டாங்க. அவங்களுக்கு ஏதாவது செஞ்சு நம்ம அழகு பார்க்கலாம் என்று யோசிப்போம். ஆனால் என்னை சிறு பிள்ளையாக இருக்கும்போது என்னை பார்த்து கொண்ட தாய் இப்போது என்னோட இல்லை. அப்படி நினைக்கக்கூடியவங்களுக்கு அல்லாஹ் சொல்லக்கூடிய அதே ஹஸ்புன் அல்லாஹ். அதே போல் சிறு பிள்ளையாக இருக்கும்போது தந்தை நாம் பிள்ளை கண்ணியமாக இருக்கணும், என் பிள்ளைக்கு நல்ல வாழ்வு ஏற்படும் என்று கஷ்டப்பட்டு வேலை செய்கிற இடத்துல பேச்சு வாங்கினாலும் பிரச்சனை இல்லை, என் பிள்ளை கண்ணியமாக வாழணும்னு நினைக்கக்கூடிய தந்தைகள் எத்தனையோ பேர் இருக்காங்க. பிஞ்ச செருப்பை போட்டு எத்தனையோ காலம் அதை தச்சு அவங்க அதே யூஸ் பண்ணக்கூடிய தந்தைமார்கள் எத்தனையோ பேர் இருக்காங்க. பெருநாளுக்கு ஒரே ஒரு சட்டை, அது கூட இல்லை, போன வருஷம் நான் சட்டை எடுத்துட்டேன், எனக்கு போதும், என் பிள்ளைங்களை எடுத்தால் போதும் என்று நினைக்கக்கூடிய தந்தைமார்கள் எத்தனையோ பேர் இருக்காங்க. ஆனால் அப்படிப்பட்ட வாப்பா இப்போது நம்முடைய இல்லை என்றால் ஹஸ்புன் அல்லாஹ். ஏன்னால் அவளுக்கு செய்யக்கூடிய கடமைகள் என்னவென்று நாம் யோசிக்க வேண்டும். நம்ம அவளுக்காக பிரார்த்திக்கலாம், அவர் வழியில் நம்ம அல்லாஹ் சொன்ன பாதையில் செலவு செய்யலாம். இப்படி தான் நம்ம அவர்கள் செய்ய முடியுமே தவிர, அவளுக்காக நம்ம பிரார்த்திக்கணுமே தவிர வேறு எதுவும் நம்ம இப்போதும் செய்ய முடியாது. இப்போது சிலருக்கு குழந்தையின்மையே பிரச்சனையாக இருக்கும். கல்யாணம் ஆகிருக்கும், 3 வருடம் ஆகிருக்கும், 5 வருடம் ஆகிருக்கும், இன்னும் குழந்தை இல்லாமல் இருக்கும். சமூகத்தில் இருக்கக்கூடிய எல்லோரும் நிறைய விமர்சிக்கக்கூடியவர்களாக இருப்பார்கள், ஏதாவது கோல் சொல்லக்கூடியவர்களாக இருப்பார்கள். ஆனால் அல்லாஹ் மீது தவக்குல் வைத்தல் நாம் இருக்கக்கூடிய நிலைமை ஹஸ்புன் அல்லாஹ். சிலருக்கு குழந்தை பிறந்த நிலையிலே 2 மாதத்திலேயோ 3 மாதத்திலேயோ இருந்திருக்கும். அல்லாஹ் ஏதோ ஒரு ஹைராக்கி வைத்திருப்பான், ஏதோ ஒரு நன்மையாக இருக்கும். அல்லாஹ் இந்த சோதனை தரவில்லை என்றால் அல்லாஹ்வுடைய நினைவில் நம்ம தூரமாகிவிடுவோம். அல்லாஹ் ஒரு சோதனை தருகிறான் என்றால் அப்போது தான் அல்லாஹ்வுடன் நெருக்கமாக இருக்கக்கூடியவர்களாக இருக்கும். இல்லை அல்லாஹ்வை மறக்கக்கூடியவர்களாக மாறியிருக்கலாம். அல்லாஹ் இதில் ஏதோ ஒரு ஹைரா வைத்திருக்கலாம். நாம் இந்த சோதனையும் முழுமையாக அல்லாஹ் மீது தவக்குல் வைக்கக்கூடியவர்களாக இருக்கும். அல்லாஹ் சொல்கிறான், அல்லாஹ் மூமின்கள் என் மீது தவக்குல் வைப்பார்கள், மூமினான அடியான் என் மீது தவக்குல் வைப்பார்கள், அவர்களுடன் அல்லாஹ் இருக்கிறான். இதுக்கு உதாரணமாக பார்க்கக்கூடியது என்றால் மூசா அலைஹிஸ்ஸலாம். மூசாவோட தாயிடம் அல்லாஹ் சொல்கிறான், மூசாவின் தாயே, நீங்கள் அந்த ஃபிரௌன் அந்த ஆண் குழந்தைகள்லாம் கொண்டு இருக்க சூழ்நிலையில் மூசாவின் தாயிடம் அல்லாஹ் சொல்கிறான், நீங்கள் இந்த குழந்தையை கடலில் வீசுங்க, இப்படி பிறந்த குழந்தையே நீங்கள் கடலில் வீசுங்க என்று மூசாவோட தாயிடம் அல்லாஹ் சொல்கிறான். மூசாவோட தாய் என்ன செஞ்சாங்க, அல்லாஹ் மீது தவக்குல் வைத்து அந்த கடலில் வீசினாங்க. அப்போது அல்லாஹ் என்ன செஞ்சான், நான் உங்களுக்கு திருப்பி உங்கள் இடத்துல சேர்ப்பேன், ஒரு ரசூலாக சேர்ப்பேன் தான் அல்லாஹ் சொன்னான்.
அல்லாஹ் ரசூலாக கொண்டு சேர்த்தான். அடுத்து மூசா அலைஹிஸ்ஸலாம் ரசூலாக இருந்தார்கள், ஒரு உம்மத்தை வழிநடத்தினார்கள். நமக்கு சோதனை ஏற்பட்டால் நம் மனதில் நினைத்துக் கொள்ள வேண்டியது ஹஸ்புன் அல்லாஹ், அல்லாஹ் மீது தவக்கல் வைக்கட்டும். இந்த சமுதாயத்தில் நாம் இப்போ இருக்கக்கூடிய சூழலில் பெரும் படிப்பினையாக இருக்கக்கூடியது பலஸ்தீன் மக்கள். சமீபமாக கூட அந்த மக்கள் மீது இஸ்ரேல் ஆட்சியாளர்கள் குண்டு வீசினார்கள். அப்போது கூட ஒரு சகோதரன் தன் சகோதரனுடைய உடம்பை கண்ணாடி போல் சிதறி கிடக்கிறான், அதை அள்ளுகிறான் என்றால் அவனோட மனப்பான்மை எப்படி இருக்கும்? ஒரு தாய் தன் கணவனையும் தன் பிள்ளைகளையும் எல்லோரையும் இழந்துவிட்டு அந்த தாயின் நாவிலிருந்து வரக்கூடிய வார்த்தை என்னவென்றால் ஹஸ்புன் அல்லாஹ். அந்த ஈமான் என்ன இருந்தாலும் எனக்கு என் ரப்பு போதுமானவன், அல்லாஹ் போதுமானவன் என்று ஒரு மனிதன் நினைத்து விட்டால் அதுக்கப்புறம் வேறு எதுவுமே தேவையில்லை, அல்லாஹ்வே அவனுக்கு போதுமானவனாக இருக்கிறான். அந்த ஈமானிய பாடம் பலஸ்தீன் மக்கள் நம்ம நிறைய படிப்பினை பெற்றிருக்கலாம். அல்லாஹ் சொல்கிறான், அல்லாஹ் நம்ம மன்றாடி கேட்க தான் வேண்டும். நம்ம இடத்தில் அதிகமான பிரச்சனை இருக்கலாம், பிரச்சனை இல்லாத மனிதர்கள் யாருமே இல்லை. அல்லாஹ் சொன்னான், ஃபஸஅலக இபாதி அன்னிஃபா இன்னி கரீம், என் அடியார்கள் என்னை பற்றி உன்னிடம் கேட்டால் நான் அருகில் இருக்கிறேன் என்று தான் அல்லாஹ் சொல்கிறான். நம்ம கஷ்டமான சூழ்நிலை இருக்கும்போது அல்லாஹ்விடத்தில் அதிகம் பிரார்த்திக்கக்கூடியவர்களாக இருக்கும், அதிகம் அல்லாஹ்விடத்தில் இஸ்திஃபா செய்யக்கூடியவர்களாக இருக்கும். நம்ம இறுதி பத்தை அடைந்து விட்டோம், அல்லாஹ்விடத்தில் அதிகமாக நின்று தொழக்கூடியவர்களாகும். அல்லாஹ் ஆயிஷா அறிவிக்கிறாங்க, அல்லாஹும்ம இன்னக அஃபூன் துஹிப்புல் அஃவ ஃபஅஃபு அன்னி, அதிகமாக பாவமன்னிப்பு தெரிவிக்கலாம். அல்லாஹ் சொல்கிறார், முதல் வானத்தில் இருக்கிறேன், என்னிடத்தில் யாரும் கேட்கவில்லை என்று அல்லாஹ் கேட்கிறான் அல்லவா. அல்லாஹ்விடத்தில் நமக்கு ஏதேனும் பிரச்சனை இருந்தால் ஹஸ்புன் அல்லாஹ், அல்லாஹ் போதுமானவன் என்று அல்லாஹ்விடத்தில் அதிகம் பிரார்த்திக்கக்கூடியவர்களாகும். பலஸ்தீன் மக்களுக்காகவும் அதிகம் பிரார்த்திக்கக்கூடியவர்களாகவும் இருக்கக்கூடியவர்களாக அல்லாஹ் நம்மை ஆக்கியவர்களாக பிரார்த்தித்தவனாக என்னுடைய உரையை முடித்துக் கொள்கிறேன். வாயிரதாவான அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.